ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது என்னன்னா, எஸ்பெஷலி ஜோசா கவுன்சிலிங்ல ரவுண்ட் 2க்கு உண்டான ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. ஸோ நேத்து சாயந்தரம் 5 மணிக்கு ரிசல்ட்ஸ் வந்தது. இதுல வந்து எஸ்பெஷலி என்ஐடி திருச்சியில லாஸ்ட் இயர் விட இந்த வருஷம் வந்து எந்த க்ளோசிங் ரேங்க்ஸ்குள்ள முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, என்ஐடி திருச்சி. இந்த என்ஐடி திருச்சியில ரவுண்ட் 2ல 2024ல என்ன க்ளோசிங் ரேங்க்ல முடிஞ்சது, 2025ல என்ன க்ளோசிங் ரேங்க் முடிஞ்சது, எந்தெந்த கேட்டகரி வைஸ் உங்களுக்கு க்ளோசிங் ரேங்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எந்தெந்த கேட்டகரிக்கு க்ளோசிங் ரேங்க் டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க சிசாப் கவுன்சிலிங் பத்தி சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட குவரீஸ் கேளுங்க. கண்டிப்பா நம்ம ஆன்சர் பண்ணலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது ஓப்பன் கேட்டகரிக்கு இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு 2025ல இருக்கிறது. அதே மாரி வந்து ஒயிட் கலர்ல இருக்கிறது 2024ல இருக்கிறது. ஸோ ஆர்க்கிடெக்சருக்கு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் வந்து குறைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு சிவிலுக்கு வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயன்ஸ் அதுவுமே லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து வந்து ட்ரிபிள் இல வந்து உங்களுக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து இசிஐயும் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமென்டேஷன்ஸ் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து மெட்டலாஜிக்கல் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து புரொடக்ஷன்ஸ்ல வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப ஓப்பன் கம்யூனிட்டிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து மேல் கேண்டிடேட்ஸா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து இசிஇக்கு மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மித்தபடிக்கு உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே கட் ஆஃப் வந்து குறைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து இடபிள்யூஎஸ்க்கு வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்க்கிடெக்சருக்கு சூப்பரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, கெமிக்கலுக்கு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து சிவிலுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து ட்ரிபிள் இக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்கு இசிஇக்குமே லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து இன்ஸ்ட்ருமென்டேஷன்ஸ் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து மெக்கானிக்கல் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து மெட்டலாஜிக்கல் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. புரொடக்ஷன்ஸ் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எதுக்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரொடக்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்கு இன்ஸ்ட்ருமென்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு என்னத்துக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஆர்க்கிடெக்சருக்கும், கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஓபிசி, என்சிஎல் கேண்டிடேட். இந்த ஓபிசி, என்சிஎல் கேண்டிடேட்க்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு ஆர்க்கிடெக்சருக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து உங்களுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து சிவிலுக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ஒரே ஒரு ரேங்க் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து ட்ரிபிள் இ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து இசிஇ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து இன்ஸ்ட்ருமென்டேஷன்ஸ் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. மெக்கானிக்கல் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெட்டலாஜிக்கல் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. புரொடக்ஷன்ஸ்க்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓபிசி, என்சிஎலுக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயன்ஸ்க்கு மட்டும் ஒரே ஒரு ரேங்கிங் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மித்தபடிக்கு ஓபிசி, என்சிஎலுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே டிக்ரீஸ் தான் ஆயிருக்கு. அதாவது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரொம்ப கேட்ட கட் ஆஃப் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு எஸ்சி கம்யூனிட்டி லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஆர்க்கிடெக்சருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து கெமிக்கலுக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து சிவிலுக்கும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. கம்ப்யூட்டர் சயன்ஸ்க்கும் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. ட்ரிபிள் இக்கும் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு இசிக்கும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமென்டேஷன் அதுவும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல், அதுக்கு அடுத்து மெட்டலாஜிக்கல், அதுக்கு அடுத்து புரொடக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எஸ்சி கம்யூனிட்டிய பொறுத்தவரைக்கும்
உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ஆர்க்கிடெக்சர் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து கெமிக்கலுமே உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து சிவிலுமே உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயன்ஸ் இன்ஜினியரிங் இது வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து ட்ரிபிள் இ வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து இசிஇக்குமே லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமென்டேஷன்ஸ் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து மெக்கானிக்கல் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்கு மெட்டலாஜிக்கல் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு புரொடக்ஷன்ஸ் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எஸ்டி கம்யூனிட்டிக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்ஸ்ட்ருமென்டேஷன் கண்ட்ரோல் என்ஜினியரிங்க்கும் அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் இக்கு மட்டுமே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மித்தபடிக்கு எல்லா கட் ஆஃப்மே டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது எல்லா ரேங்கிங்கும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேங்கிங்லயே முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எஸ்டி கம்யூனிட்டிக்கு உங்களுக்கு மோஸ்ட்லி 2 டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாரி எஸ்சி கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே குறைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓபிசி அண்ட் செல்கம் உங்களுக்கு ஒரே ஒரு கம்ப்யூட்டர் சயன்ஸ்க்கு மட்டும் ஒரு சீட் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. மித்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே குறைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு இடபிள்யூஎஸ்க்கு மட்டும் தான் உங்களுக்கு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். இடபிள்யூஎஸ்க்கு மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எது எதுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன்ஸ்க்கு, அதுக்கு அடுத்து இன்ஸ்ட்ருமென்டேஷன்ஸ்க்கு, அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயன்ஸ்க்கு, அதுக்கு அடுத்து வந்து கெமிக்கலுக்கு, அதுக்கு அடுத்து ஆர்க்கிடெக்சர் இது எல்லாத்துக்குமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்து ஓப்பன் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்குமே உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில உங்களுக்கு இசிஇக்கு மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மித்தபடிக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே டிக்ரீஸ்ல தான் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது காலேஜஸ்க்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப வந்து அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்குண்டான வீடியோஸும் குடுக்கலாம். இதையும் தாண்டி உங்களுக்கு சிசாப் கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலா பண்ணி குடுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கோம். அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட கொரீஸ் கேளுங்க. ஆன்ஸர் பண்ணலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.